ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். கோயம்புத்தூரில் பாஸ்ட் 2 to 3 டேஸாக நல்ல மழை, கிளைமேட் செம்ம சில்டாக இருக்குது. அண்ட் மதியம் போல் நிலானி பாப்பாவுக்கு ராகி பிஸ்கெட்ஸ் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவள் தூங்கிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் இருந்ததுனால இதை ப்ரிப்பேர் பண்ணேன். இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பால் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு மேலே லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுட்டேன். இந்த டைமில் ஒரு கனமான கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப பிளெயினாக இல்லாமல் இந்த பிஸ்கெட்ஸ்க்கு மேலே ஃபோர்க் அதுக்கப்புறம் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் கொடுக்கலாம். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக க்ரஷ்ட் ஆல்மண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணியிருக்கிற பிளேட்ஸில் நான் இந்த பிஸ்கெட்ஸ் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 நாளாக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால ஒட்டுக்கா நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிஸ்கெட் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.